அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். மூன்றாவது அமர்வுல நாங்க மிக முக்கியமான சில தலைப்புகளை நாங்க பார்க்க போறோம். அதுல பிள்ளைகள் 7வது வினா பிசிக்ஸோடு சம்பந்தப்பட்ட வினாக்களை கொஞ்சம் பார்ப்போம். அந்த வகையில 7வது வினாவுல பிள்ளைகள் முதலாவது 2023ஆம் ஆண்டுல வரக்கூடிய 7வதுல ஏபி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளை. 2023ல வரக்கூடிய ஏபி 7வதுல ஏபி எடுத்தாச்சா பிள்ளை? இந்த வினாக்களை கொஞ்சம் பாருங்க. இந்த கேத்திர கணித ஒளியலோட வாரது, அதோட கீழே வார இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. எடுத்தாச்சா பிள்ளை? ரைட், ஓகே. ரைட். ஒரு நீர் பாத்திரத்தின் அடியில் இருக்கும் ஒரு நாணயம் மேலிருந்து பார்க்கும்போது உயர்ந்து இருப்பதாக தோன்றும். ஒரு ஒன்றில் உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து நாணயம் அவ்வாறு உயர்ந்திருப்பதற்கு தோன்றும் விதத்தை காட்டும் கதிர்வரி படத்தை வரைக. உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், ஒரு பாத்திரத்துல அடியில ஒரு நாணயம் ஒன்று இருக்காம். இது திரவம், ரைட்? நாணயம் இந்த இடத்துல தென்படலாம், ரைட்? இப்போ உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் பிள்ளைகள், ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் வாரட்டை செவ்வனை நோக்கி முடியும். இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம் சொன்னா இது வார ஒளிக்கதிர்கள் செவ்வனை நோக்கி முடியும். அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போற டைம்ல செவ்வனை விலத்தி முடியும். இதுதான் தியரி, ரைட்? ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வந்தா செவ்வனை நோக்கியும், அடர்ந்திலிருந்து ஐதானதுக்கு போனா செவ்வனை விலத்தியும். அப்ப உங்களுக்கு தெரியணும், இங்க 90 பாகையில ஒளிக்கதிர் போற டைம் ஒளிமுறிவு ஏற்படாது. 90 பாகையில நேரையே போதும் ஒளிக்கதிர். இந்த கண் இங்க இருக்கா, என்ன கண் இங்க இருக்கா, கண் இங்க இருக்கு, ரைட்? அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அப்ப இங்க ஒளிக்கதிர்கள், இது நீர், இது வலி. அப்ப அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போனா செவ்வன் உண்மையா ஒளிக்கதிர் இப்படித்தான் போகணும். ஆனா உங்களுக்கு தெரியும், ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு செவ்வனை விலத்தி முடியும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க கண் வந்து பாத்தீங்கன்னா ஒளிக்கதிர் வார திசையை நோக்கித்தான் பார்க்கும். உங்களோட கண் ஒளிக்கதிர் வார திசையை நோக்கித்தான் பார்க்கும். இப்ப நேர பாக்குற டைம் இந்த ஒளிக்கதிர்கள் ஜாயின் ஆகிற இடம், இந்த இடத்துல இந்த நாணயம் தென்படுற மாதிரி இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இந்த படத்தை வரைஞ்சால் ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி, தோன்ற விதத்தை காட்டும் கதிர்வரி படத்தை வரைக. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்? கதிர்வரி படத்தை எப்படி வரையணும்? அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு நாணயம் ஒன்று இருக்குது, நீருக்குள்ள ஒரு நாணயம் இருக்கு. அப்ப ஒரு முகவையில ஒரு நாணயம் ஒன்று இருக்குது, ரைட்? அப்போ ஒரு ஒளிக்கதிர் 90 பாகையில போற ஒளிக்கதிர் ஒளி முறியாது, நேர போகுது. அவ திரும்ப உங்களுக்கு தெரியும், ஒரு அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகுது. அவ இப்படி போற டைம் ஒண்ணு தெரியும், செவ்வனை விலத்தி முடியும். அவ இரண்டும் சந்திக்கிற இடத்துல நாணயம் தென்படும். அவ இதுதான் நாணயம் தென்படுற இடம். அவ இங்க நாங்க கண்ணை வச்சு பார்க்கும்போது நாணயம் இங்க தென்படும். ஆகவே பாத்தீங்கன்னா இந்த ஒளிக்கதிர்ல படம் கட்டாயம் வரைய தெரியும். பிள்ளைகள் வரைஞ்சாச்சா பிள்ளைகள்? இந்த ஒளிக்கதிர்ல படம் வரைஞ்சாச்சா? ரைட், ஓகே. அதாவது நேர 90 பாகை நேர ஒரு கோடு, அதுக்கப்புறம் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான செவ்வனை விலத்தி முடியணும். அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பிம்பம் தோணும். இதுதான் விஷயம். அடுத்த 2வது கேள்வி, ஓர் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஓர் அரும் ஊடகத்தில் செல்லும். அரும் ஊடகம்னா ஐதான ஊடகம். அரும் ஊடகத்துக்கு பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஐதான ஊடகம். அரும் ஊடகம்னா ஐதான ஊடகம். ஊடகத்திற்கு செல்லும் ஒரு ஒளிக்கதிரின் அடர்த்தி அடர்ந்த ஊடகத்திலிருந்து
படுகை கோணத்தில் 3 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டுள்ளது. படுகோணம் அவதி கோணத்திலும் சிறியதாம். அப்ப உங்களுக்கு தெரியணும், அடர்ந்த ஊடகத்தில் இருந்து பிள்ளைகள் மைதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போற டைம்ல உங்களுக்கு தெரியணும் செவ்வனை விலத்தி முடியும். செவ்வனை விலத்தி முடியும். இந்த கட்டத்துல இந்த கோணம் அவதி கோணத்தை விட எக்ஸ் கோணம் அவதி கோணத்தை விட சின்னதாய். இந்த தோற்றப்பாடுக்கு நாங்க சொல்ற பேர் ஒளிமுறிவு. ஒளிமுறிவு தோற்றப்பாடு. சம்டைம் இந்த எக்ஸ் கோணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற கட்டத்துல, அதாவது சிக்கு சமனாக இருக்கிற கட்டத்துல இந்த அதாவது இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், 2 ஊடகத்தின் ஊடாக மருவி செல்லும். அதாவது முறிகதிர் 2 ஊடகத்தின் ஊடாக மருவி செல்லும். இந்த கட்டத்துல இந்த படுகோணத்துக்கு நாம சொல்ற பேர் அவதி கோணம். அவதி கோணம். சம்டைம் நீங்க அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், அவதி கோணத்தை விட படுகோணம் கூடுமா இருந்தா அது என்ன செய்யும்டா, செவ்வனை விலத்தி முறியும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முழு அகத்தெரிப்பு உட்படும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த கோணம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சியை விட பெருசா இருக்கும். சியை விட பெருசாக இருக்கும். இது உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 60 பாகண்டா அதாவது தெரிகிறதும் 60 பாகம். காரணம் என்னடா, இது முழு அகத்தெரிப்புக்கு உட்படுது. ஆகவே அவதி கோணத்தை விட சிறியதாக படுகோணம் இருக்கும் போது ஒளிமுறிவு, அவதி கோணத்துல சமனா இருந்தால் அது அவதி நிலை. இங்க அவதி கோணத்தை விட படுகோணம் அதிகரிக்கிற கட்டத்துல முழு அகத்தெரிப்பு. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது சொல்றாங்க எக்ஸ் கோணம் படுகோணம் அவதி கோணத்திலும் சிறியது. அவதி கோணத்திலும் சிறியது. 2வது படுகோணம் அவதி கோணத்துக்கு சமன். 3வது படுகோணம் அவதி கோணத்திலும் பெரியது. அவதி கோணம் என்பதன் கருத்து யாது? அவதி கோணம்னா என்ன? ரைட் பிள்ளைகள், அவதி கோணம் சரியா எழுதினாக்கள் பாப்போம். அவதி கோணம்னா என்ன அப்படின்னு எழுதினாக்கள் நான் சொல்ற மாதிரி பாப்போம். யார் எழுதிக்கிறேன்னு பாப்போம். அவதி கோணம்னா என்னன்னு சொன்னா, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது முறிகதிர் 2 ஊடகத்தினூடாக மருவி செல்லுமாயின் அடர்ந்த ஊடகத்தின் படுகோணம் அவதி கோணம் எனப்படும். அப்ப அவதி கோணம்னா என்ன பிள்ளைய? அவதி கோணம்னா என்ன? அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது முறிகதிர் 90 பாகையாக இருக்கும் போது, முறிகோணம் 90 பாகையாக இருக்கும் போது அடர்ந்த ஊடகத்தின் படுகோணம் அவதி கோணம் எனப்படும் அப்படின்னு சொல்லி, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போதும் முறிகோணம் 90 பாகையாக உள்ள வேளையில் அடர்ந்த ஊடகத்தின் படுகோணம் அவதி கோணம் எனப்படும். ரைட், அவதி கோணம் எனப்படும். சரி, ஒரு 2 உள்ள விடைத்தாளில் பிரதி செய்து XYZ ஆகிய சந்தர்ப்பங்களில் கதிர் முன்னோக்கி செல்லும் பாதையை காட்டும் கதிர் வரிப்படத்தை பூரணப்படுத்துக. XYZ பயன்படுத்தி ரைட் பூரணப்படுத்து. அப்ப ஒன்று இப்படி முறிஞ்சு போகும். 2வது 2 ஊடகத்தின் ஊடாக மருவி செல்லும். 3வது முழு அகத்தெரிப்புக்கு உட்படும். இதை வரையணும். சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டுதா? அடர்ந்த ஊடகத்தில இந்த ஐதான ஊடகத்துக்கு போனா செவன விலத்தி முறியும். அது அவதி கோணத்தை விட சின்னதா இருந்தா அது முறியும். அவதி கோணத்துக்கு சமனா இருந்தா 2 ஊடகத்தினூடாக மருவி செல்லும். அவதி கோணத்தை விட கூடுனா முழு அகத்தெரிப்புக்கு உட்படும். ரைட். உதாரணமா உங்களுக்கு தெரியணும், கண்ணாடி வலின்னு வைப்பமே. கண்ணாடி வலி. இப்ப உங்களுக்கு தெரியும், இது கண்ணாடி, இது வலி. இப்ப கண்ணாடி வலிக்கான இப்படி போகுது. உதாரணமாக 40 பாகைன்னு வைப்போம். 40 பாகைன்னு இப்படி முறியும். 40 பாகையில முறியும்.
இதே 42 பாகையா இருந்தா 42 பாகையா இருந்தா இது இரண்டு ஊடகத்தினோட மறுவிச்சது இப்படி போகும். இரண்டு ஊடகத்தினோட மறுவிச்சது. சம்டைம் இது 45 பாகையாக இருந்தால், அதாவது 42 பாகை விட கூட இருந்தால் என்ன செய்யும் பிள்ளைகள்? முழு அகத்திரிப்பு உட்படும். முழு அகத்திரிப்பு உட்படும். அதாவது தெரியணும், கண்ணாடி வழி இடைமுகத்துல அவதி கோணம் 42 பாகை. அப்ப 42 பாகையோட குறை இருந்தா முறியும், 42 பாகைக்கு சமனா இருந்தா அவதி நிலை, 42 கூட இருந்தா முழு அகத்திரிப்புக்கு உட்படும். இந்த விஷயம் கட்டாயம் தெரியணும். சரியாவிலே? நீர் 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 வழி இடைமுகத்துல நீர் வழி இடைமுகத்துல இப்ப உங்களுக்கு சொல்றாங்க இது 45 பாகை. 45 பாகையில ஒலி என்ன செய்யும்? முறியும். இப்படி முறியும். ஏன்? நீர் வழியில 45 பாகையில முறியும். ஆனா நீர் வழியில 49 பாகையா இருந்தா என்ன செய்யும் சொல்லுங்க. 49 பாகை. இது நீர், இது வழி. என்ன செய்யும்? 49 பாகை. அதுதான் அவதி கோணம். நீர் வழி இடைமுகத்துல 49 பாகை இப்படி போகும். இப்ப 49 பாகை விட கூடுமா இருந்தா, இப்ப உதாரணமா சொல்றாங்க இது ஒரு 55 பாகை முழு அகத்திரிப்பு உட்படும். என்று சொன்னால் அவதி கோணத்தை விட கூடுனா முழு அகத்திரிப்பு உட்படும். அதுதான் இங்க தியரி. இது விளங்கினாப்லே அந்த கேள்விகளை இலகுவாக செய்யலாம். இலகுவாக செய்யலாம். சரியா பிள்ளைகள்? கட்டாயம் கண்டிஷன் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். ரைட்? ஏன் ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வர செவனை நோக்கி முடியும். அப்ப நோக்குனால் அங்க என்ன செய்யாது? இடைமுகம் வராது. ரைட்? அதாவது மருவி செல்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே உரு 2 சந்தர்ப்பம் செட்டில் நிகழும் தோற்றப்பாட்டை பெறுக. அப்ப செட்டில் நடைபெறும் தோற்றப்பாட்டுக்கு என்ன பேர் உள்ளே? என்ன தோற்றப்பாடு? என்ன? முழு அகத்தரிப்பு, முழு அகத்தரிப்பு அல்லது முழு உட்தரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். முழு அகத்தரிப்பு அல்லது முழு உட்தரிப்புக்கு நாம சொல்லுவோம். முழு அகத்தரிப்பு அல்லது முழு உட்தரிப்பு. வேலை சீல் குறிப்பிட்ட தோற்றப்பாடு பயன்படும் இரு சந்தர்ப்பங்களை பெயரிடுக. மேலே சீல் குறிப்பிட்ட தோற்றப்பாடு பயன்படும் இரு சந்தர்ப்பங்களை உதாரணம் தரு. 2 சந்தர்ப்பங்கள் தருமா. ஒன்று என்ன? ஒளியியல் நார்ல பயன்படுத்தப்படும். ஒளியியல் நார்ல பயன்படுத்தப்படும். அதே மாதிரி வைரங்களை பட்டதீட்டத்துக்காக பயன்படுத்தப்படும். வைரங்களை பட்டதீட்டத்துக்காக தான் ஒளியியல் நார். எண்டோஸ்கோபி அகங்காட்டியாக பயன்படும். ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைன்னு சொன்னாங்களா, இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். அடர்ந்த ஊடகத்துல இருந்து ஒளிக்கதிர் போற டைம் இந்த கோணம் அவதி கோணமா இருந்தா, அவதி கோணம்னு சொன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இது கண்ணாடி வழியா இருந்தா 42 பாகம், இது நீர் வழியா இருந்தா 49 பாகம். அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா 2 ஊடகத்தின் ஊடாகும். இந்த ஊடகத்துக்குள்ளேயும் போயிடாம, நீருக்குள்ளேயும் போயிடாம, வழிக்குள்ளேயும் போயிடாம 2 ஊடகத்தின் ஊடாக மறுவி செல்லும். அந்த டைம்ல இந்த கோணத்துக்கு நாங்க சொல்ற பேர் சி, அவதி கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வை சந்தர்ப்பம், அவதி நிலை. அவதி கோணத்தை விட குறைஞ்சா ஒளி முறியும், அவதி கோணத்தை விட கூடிச்சுண்டா முழு அகத்தரிப்புக்கு உட்படும். இதான் விஷயம். ரைட்? அப்ப 2 சந்தர்ப்பங்களை நாங்க கொடுப்போம். பி பார்ட் கேள்விக்கு வருவோம். பி பார்ட் கேள்வி. சரியா பிள்ளைகள்? ரைட். பி பார்ட் கேள்வி. வலு 1000 வேட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ள ஒரு மின் கேத்தல். பிள்ளைகள் ஒன்று. இப்ப உதாரணமா ஒரு நீர்நிலையில வைப்போம். நீர்நிலையில ஒரு பொருள் ஒன்று இருக்கு. இப்ப இருந்தா இந்த பொருளால பாருங்க, உங்களுக்கு ஒரு பொருளை நாங்க பார்க்கணுமா இருந்தா ஒளிக்கதிர் வந்து பட்டு திருச்சி எமது கண்ணுக்கு வரணும். அப்பதான் நாங்க அந்த பொருளை பார்க்கலாம். அப்போ ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது, இப்படி நேரம் போகுது ஒரு கதிர். அப்போ ஒரு கதிர் ஒளி தெரியும். ஒரு பிம்பம் உருவாகணுமா இருந்தா 2 கதிர்கள் வேணும். இன்னும் ஒரு கதிர் இப்படி போகுதுன்னு வைப்போம். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைடா, இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். அப்ப அடர்ந்த ஊடகத்துல இந்த ஐதான ஊடகத்துக்கு போற டைம் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்மையா ஒளிக்கதிர் இப்படி நேருக்கு போகணும். ஆனா அந்த ஒளிக்கதிர்கள்ல
வேகத்துல ஏற்படுற மாற்றம் காரணம் நான் சொல்லி தந்தேன். அலையில வேகத்துல V7F அவன் அலை நீளம் குறைஞ்சி வேகம் குறையும். மின்காந்த அலை மீடிரன் மாறாது சொல்லி தந்தேன். அதால என்ன நடக்குன்னா வேகம் என்ன செய்யும்? மாறுபடும். வேகம் மாறுபடுறதால இது என்ன செய்யும்? செவ்வனை விலத்தி முறியும். இப்ப நீங்க இங்க ஒரு கண்ணை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா மேல இருந்து பார்த்தா உனக்கு எங்க தென்படும்? இங்க தென்படும். அப்ப ரெண்டு ஒளிக்கதிர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலதான் பிம்பம் தென்படும். எனவே அப்ப ஒரு பொருள் மேல் நோக்கி தென்படுறதுக்கு காரணம் இந்த ஒளி முறிவுன்னு தோற்றப்பாடு. விளையுதா? அப்ப இந்த பொருள் மேல் நோக்கி தென்படும். அதுக்கு காரணம் ஒளி முறிகிறது. ஒரே ஊடகமா இருந்தா அந்த பொருள் தெளிவா விளங்கும், அதே இடத்துல விளங்கும். நீருக்குள்ள பாக்குற டைம் அது மேல தென்படும், கண்ணாடியில பாக்குற டைம் அது மேல தென்படும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியணும் இந்த ஒளி முறிவுல தோற்றப்பாடு. ரைட், ஓகே, சரி பிள்ளை, டவுட்னா கேட்டுக்கொள்ளணும், அவ்வளவுதான். இதுல ஒரு பிரச்சனை ரைட். இதே மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கப்படுது. 1000 பேட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ள ஒரு மின் கேத்தல் ஒன்று தரப்பட்டது. ஒரு மின் கேத்தல் இப்படி படம் எல்லாம் தருவாங்க பிள்ளை. ஏன்னா அவங்களுக்குள்ள நிக்கிறோம், கம்பி சுருளாம இருக்கும். ஒரு மின் கேத்தல் எவ்வளோ? 1000 பேட்ஸ். இது மின் கேத்தலாம். சரி பிள்ளை, மின் கேத்தல். ரைட், கைப்பிடி வைப்போம், நம்புவாங்க. ரைட், மின் கேத்தல் 1000 பேட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ள ஒரு மின் கேத்தல் பயன்படுத்தி 4 கோப்பைகள் தேநீரை தயாரிக்க தேவையான அளவு நீரை கொதிப்பதற்கு 3 நிமிடம் எடுத்தது. 3 minutes, 3 நிமிடம் எடுத்தது. 3 நிமிடங்கள் எடுக்குது. இங்கு செலவிடப்பட்ட மின் சக்தியின் அளவு பிள்ளைகள் எனக்கு வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளைகள். இங்க வலு தந்திருக்குது, இங்க டைம் தந்திருக்குது. அவ மின் சக்தியை கணிக்க என்ன சமன்பாடு? என்ன சமன்பாடு? E7PT. அவ்வளவுதானே, E7PT. ரைட். வலு 1000 பேட்ஸ். ரைட், ஓகே. வலு பேட்ஸ் ஜூல் செகண்ட் மைனஸ் 1. வெரி குட். தர டைம் 3 நிமிடம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு வேட்ஸ் என்பது ஒரு ஜூல் செகண்ட் மைனஸ் 1. அப்ப இவரை நாங்க ஒருத்தர் நிமிடமா இருந்தா செகண்டுக்கு மாத்தோம். அப்ப ஒருத்தர் 3 நிமிடம். அப்ப நிமிடத்தை செகண்டுக்கு மாத்த 60 திருப்புவோம். வெரி குட். அவங்களுக்கு 3 6 18 4 சைபர் சொன்ன வரைக்கும் விட வந்து டம்ளேட் 180 1000 ஜூல். நூத்தி 80,000 ஜூல் வந்து டபுள். ரைட், ஓகே. இவ்வளவு மின் சக்தி நுகரப்படுது. அடுத்த கேள்வி, அம்மின் சக்தி அளவு கிலோ வாட்டு மணித்தியாலத்தில் தருது. கிலோ வாட்டு மணித்தியாலத்தில் தருது. கிலோ வாட்டு மணித்தியாலத்தில் தருது. உங்களுக்கு நாங்க படிச்சிருக்கிறோம், ஒரு கிலோ வாட்டு மணித்தியாலம் என்பது 3.6 தர 10�6 ஜூல் சக்தியை கொண்டது. ரைட், 3.6 தர 10�6 ஜூல் சக்தியை கொண்டது. அது எப்படி வந்ததுன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோ என்பது 1000 பேட்ஸ், மணித்தியாலம் என்பது 3600 செகண்ட். ஏன் 60 நிமிடம் 60 செகண்ட் பெருக்குனா 3600 செகண்ட் பெருக்குனா இதுல 3600 1000 ஜூல். அப்ப உங்களுக்கு இங்க தரப்பட்டது 180,000 ஜூல். அப்ப உங்களுக்கு ஒரு தொடர்பு விளங்குதாங்களே. அப்ப இந்த மின்கேத்தலால நுகரப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 180,000 ஜூல் நுகரப்பட்டிருக்குது. அப்ப நுகரப்பட்ட சக்தி கீழே 1 கிலோவாட்டுக்குரிய சக்தி, 1 கிலோவாட்டுக்குரிய சக்தி இவ்வளத்தையும் பிரிச்சு விட்டா பிள்ளைகள் எத்தனை யூனிட்ஸ் வரும்? இப்ப இங்க கேள்வி என்ன, கிலோவாட் ஹவரில் தருக இல்லாட்டி யாது. அப்ப நாம போடுவோம் 180,000 ஜூல் கீழே 3600,000 ஜூல். இப்ப ஜூல் ஜூல் வெட்டுப்பட இந்த 3 சேவர் இந்த 3 சேவர் வெட்டுப்படும், இந்த சேவர் இந்த சேவர் வெட்டுப்படும். மேல உள்ளதை கீழே உள்ளதை சுருக்கினா 1 கீழ் 20, 1 கீழ் 20.
ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா ஒன்றிங்கில் 20 5 100 0.05 கிலோவாட் அவர் சொன்னீங்களே. சரியா? 0.05 கிலோவாட் அவர் போட்ட விளையா. உதாரணமா சொல்றாங்க ஒரு மாங்காய் விலை 100 ரூபாய், இல்ல 1 கிலோ சீனி 100 ரூபாய். உங்கள்கிட்ட இருக்குது 20 ரூபாய் காசு. கேக்குறாங்க எத்தனை கிலோ சீனி வாங்கலாம்? 20, 1 கிலோவுக்கு 100 ரூபாய். பிரிச்சு விட்டா 1/5 இப்படி வரும். அத மாதிரிதான் இப்ப உங்களுக்கு சொல்றாங்க 180,000 ஜூல 180,000 ஜூல நாங்க எதுக்கு மாத்தணும்? கிலோவாட் மணித்தியாலத்துக்கு மாத்தணும். கிலோவாட் மணித்தியாலத்துக்கு மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? ரைட். 180,000 ஜூல் கீழே என்ன செய்யறோம்? 180,000 ஜூல ரைட் 3600,000 பிரிக்கிறோம். ஏன்? இது 1 கிலோவாட்டு. 1 கிலோவாட்டுக்கு இல்லாட்டி இப்படியும் போடணும். ரைட். சில மெட்ஸை பயன்படுத்தி போடணும். எப்படி போடணும்? எப்படி போடணும்? மெட்ஸை பயன்படுத்தினா இப்படி போடணும். எப்படி? 3600,000 ஜூலுக்கு 1 கிலோவாட் அவர். 1 கிலோவாட் அவர் தர 180,000 ஜூலுக்கு எவ்வளவு? இந்த 3 சைபர், இந்த ஒரு சைபர் 4, 3 1 4. இந்த 16 36 பிரிச்சா 1/2. அப்ப 1/20. 1/20 பிரிச்சா 0.10 0 5. ஆகவே 0.05 கிலோவாட் அவர் அப்படி போடுங்க. சொன்ன விளையிட்டா? அப்படி சொன்னது விளங்கிட்டா? சொன்ன விளைஞ்சு எப்படி செய்யலாம்? உண்மையா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஈஸியான மெத்தட்னா E7PT உங்களுக்கு தெரியும். கிலோவாட் அவர் அப்படின்னா ஏற்கனவே 1000 பேட்ஸ் தந்தி. 1000 பேட்ஸ் நாங்க என்ன செய்யறோம்? 1000ஆல பிரிச்சு கிலோவேட்ஸ் கொடுக்கணும். கிலோவேட்ஸ் 3 நிமிஷம். 3 நிமிஷம் சொன்னா 60ஆல பிரிச்சா மணித்தியாலம். 60ஆல பிரிச்சா மணித்தியாலம். இவங்க பிரிச்சா 1. அப்ப 3 60ஆல பிரிச்சா 1/20 கிலோவாட் மணித்தியாலம் சமன் 0.05 கிலோவாட் மணித்தியாலம். இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்க சொன்னவளேஜா. இப்படி செஞ்சாக்கள் பார்ப்போம் யாரெல்லாம். இந்த மெத்தட்ல செஞ்சாக்கள் யாருவா? இந்த மெத்தட்ல செஞ்சாக்கள் ரைட். ஓகே, இது பிழை இல்ல. ரைட். ஆனா ரைட். ஆனா பிள்ளைகள் உங்களுக்கு சக்தியை நீங்க கண்டிருக்கீங்க. சக்தியை கண்டுட்டீங்க. எவ்வளவு? 180,000 ஜூல் சக்தின்னு கண்டிருக்கீங்க. அப்படித்தானே? 180,000 ஜூல் சக்தின்னு நீங்க கண்டுட்டீங்க. அவன் பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்கிறான் 1 கிலோவாட் மணித்தியாலம் 3.6 16 ஜூல் உங்களுக்கு தந்திருக்கிறான்.
அப்ப இதை தொடர்படுத்தி நாங்க செய்யறதா இருந்தா அப்ப 180,000 ஜூல் சக்தி செலவாயிருக்குது. எத்தனை கிலோவாட் மணித்தியாலம்னு சொன்னால் அவ பிரிக்கோன் ஏதால 3.6 14 ஜூலால பிரிக்கோன். பிரிச்சா யூனிட்ஸ் எத்தனை யூனிட் வரும்? அப்ப உங்களுக்கு தெரியணும் கிட்டத்தட்ட 180,000 ஜூல் கீழே 6 சைபர். அப்ப 6 சைபர்னா கொண்டு வந்துட்டு அப்ப மிச்சம் 5 சைபர் வரும். இந்த 3 சுருக்கம், இந்த சைபர் இந்த சைபர் சுருக்கம், இதை சுருக்கினா 18ஆல சுருக்கினா 1 இன்ச்சில் 20 0.05 கிலோவாட் ஆகும். மெத்தட் விலை கொள்வோம். இது ஒரு மெத்தட். அதாவது அவன் இப்படி தந்ததால நாங்க எத்தனை கிலோவாட் மணித்தியாலன்னு பிரிக்கிறோம். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா 4 கோப்பை தேநீரை தயாரிப்பதற்கு 8 கோப்பை தேநீருக்கு தேவையான அளவு நீரை கொதிப்பித்தால் வீணாகும் மின் சக்தி நிறையாது. அப்ப 8 கோப்பைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவன் 4 கோப்பைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்தது 0.05 கிலோவாட் மணித்தியாலம். இப்ப 8 கோப்பைகள் நாங்க தயாரிச்சால் அப்ப உங்களுக்கு மிச்சம் இன்னும் 4க்கு சூடாகும். அப்ப இன்னும் 4 சொன்னா திரும்பவும் 0.5 கிலோவாட் மணித்தியாலமா இருக்கும். 8 கோப்பை 4 கோப்பைக்கு 0.05. அப்ப 8 கோப்பண்டா இன்னும் 4 கூடுது. ஆகவே 0.05 கிலோவாட் அவர் செலவழியக்கூடியதாக இருக்கும். PT தான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நீங்க செய்யற மாதிரி அவ்வளவுதான். வேற இதுல ஒரு மேஜிக்கும் இல்லை. சொல்ற அப்ப 4 கோப்பைக்கு மேல 8 கோப்பைன்னு சொன்னா அது என்ன செய்யுது? அதே அளவு மின் சக்தி செலவாகுது. ரைட், ஓகே பிள்ளையர். சி பார்ட் கேள்வி சி பார்ட் கேள்வி விளங்கிக்குதா? ரைட். ஒரு மோட்டார் கார் ஒரு நேர் வீதியில் சீரான கதிர் 10 ms-1 உடன் செலுத்தப்படும் போது சாரதி 4 மீட்டர் தூரத்தில் ஒரு தடக்கு இருப்பதை கண்டார். 4 மீட்டர் தூரத்துல ஒரு தடக்கு கொண்டு இருக்கலாம். 4 மீட்டர் தூரத்துல ஒரு தடக்கு கொண்டு இருக்கலாம். 10 ms-1 கதையை நல்லா கேளு. 10 ms-1 வேகத்துல போகுது வாகனம். 4 மீட்டர்ல தடக்கு இருப்பதை கண்டார். அவர் ஒரு விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக தடுப்பை பிரயோகிக்கின்றார். தடுப்புகளை பிரயோகிக்க வேண்டும் என தீர்மானிக்கும் கணத்திலிருந்து தடுப்புகளை பிரயோகித்து செயற்படுவதற்கு எடுக்கும் நேரம் அவருடைய மறுதாக்க நேரம் 0.2 செகண்ட் எடுக்குது. எத்தனை செகண்ட்? 0.2 செகண்ட் எடுக்குது. இவ்வளவு ஸ்பீட்ல போறார். கேள்வி என்னன்னு சொன்னா 0.2 செகண்டின் போது கார் சென்ற தூரம் என்ன? தூரம் எவ்வளவு தூரம்? கதி சம தூரத்தின் கீழ் எடுத்த நேரம். சமன்பாட்டை போடுங்க. எவ்வளவு ஸ்பீட்ல போறாரு? 10 ms-1 ஸ்பீட். தூரம் தான் கேள்வி. தூரம் தான் கேள்வி. நேரம் 0.2 செகண்ட். குறுக்கால பெருக்கினா தூரம் சமன் என்ன 20 அப்படித்தானே? தூரம் சமன் 20 ஒரு தான முன்னுக்கு 2 மீட்டர். போட்ட விளைஞ்சா போட்டது விளைஞ்சா. இவர் இந்த ஸ்பீட்ல போறாரு. தடுப்பை பிரயோகிக்கிறார். 0.2 செகண்டுக்கு தடுப்பை பிரயோகிக்கிறார். அப்ப 10 கதியில போறாரு. தூரம் எவ்வளவு? அப்ப எவ்வளவு செகண்ட் தடுப்பு? அவ 10 தூரத்தின் நேரம் அவ 2 மீட்டர் என்ன செய்றார்? இழுத்து கொண்டு போறார். ரைட். தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்பட்ட அமர்முடுகள் 40 ms-2. தடுப்பால பிரயோகிக்கப்பட்டது 40 ms-2 அமர்முடுகள். 40 ms-2. அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டரும் ஆகும். என்ன? அதாவது அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டர். அப்ப 1.25 மீட்டர் போறார். எங்க? அமர்முடுகளோட நிக்கிற தூரம். அப்ப 1.25 மீட்டர் போறார். எவ்வளோ?
தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் அமர்முடுகள் கார் அந்த அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டரும் ஆகும். சாரதி விபத்தை தவிர்க்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். மொத்தம் 4 மீட்டர் தடுப்பு. இவர் என்ன செய்யறாரு? அந்த பிரேக் அடிக்கிற கணத்துல 2 மீட்டர் போறாரு. அதே மாதிரி அந்த பிரேக் அடிக்கிற கணத்துல தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் அமர்முடுகள் 40 ms-2 ஆகும். கார் அந்த அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டர். அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டர் ஆகும். சாரதி விபத்தை தவிர்க்க முடியுமா முடியாதா? அப்ப பாருங்களே, அப்ப இங்க பிரேக் அடிக்கிறாரு, 0.2 செகண்ட் இழுத்து போகுது. அப்ப இதுல தூரம் எவ்வளவு? 2 மீட்டர். ரைட், 2 மீட்டர். அதோட சேர்த்து அவர் அமர்முடுகள் தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் அமர்முடுகள் 40 ms-2 கார் அந்த அமர்முடுகளின் கீழ் நிற்கும் வரைக்கும் சென்ற தூரம் 1.25 மீட்டரும் ஆகும். அப்ப அமர்முடுகளோட நிக்கிற தூரம், அப்ப அமர்முடுகளோட நிக்கிற தூரம் 1.25 மீட்டரும் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அடிக்கிற கணத்துல 2 மீட்டர், அதுக்கு பிறகு அமர்முடுகளோட 1.25 மீட்டர், மொத்தம் 3.25 மீட்டர். அவர் என்ன செய்யறாரு? ஓய்வுக்கு வாரார். அப்ப மொத்தம் 4 மீட்டர். ஆனா 3.25 மீட்டர் தான் இவர் போய் நிற்கிறார். அப்ப இவர் போய் நின்றா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் விபத்துக்கள் ஏற்படுமா கேக்குறாங்க. சாரதி விபத்தை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும், தவிர்க்க முடியும். அந்த கணத்துல 2 மீட்டர் போறாரு, இந்த அமர்முடுகளோட 1.25 மீட்டர் போறாரு. ஆகவே விபத்தை தவிர்க்க முடியும். காரின் திணிவு 1000 கிலோகிராம் எனின் தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் விசையாது. தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் விசையாது. அப்ப தடுப்புகளின் மூலம் பிரயோகிக்கப்படும் விசை F = ma. F = ma. F = ma. திணிவு 1000 கிலோன்னு சொல்லிருக்கு. 1000. அமர்முடுகள் 40 சொல்லிருக்கு. அமர்முடுகள் பெருக்குனா 40,000 நியூட்டனாக இருக்கும். 40,000 நியூட்டன் தடுப்பு பிரயோகிக்கப்படுகிறது. 40,000 நியூட்டன் தடுப்பு பிரயோகிக்கப்படுகிறது. என்ன? 40,000 நியூட்டன் தடுப்பு பிரயோகிக்கப்படுகிறது. ரைட். அடுத்தது, உறங்கிக் கொண்டு அல்லது மது போதையில் இருக்கும் ஒரு சாரதி மறுதாக்க நேரம் 0.3 செகண்ட் ஆயிருக்குதாம். அதாவது அவரு கொஞ்சம் ஒரு நிலையான ஒரு ஆள் இல்லை, மது போதையில் இருக்கிறாரு. அப்ப அந்த தடுப்ப அந்த அதாவது அந்த 4 மீட்டர்ல இருக்கக்கூடிய என்ன பேர் தடக்கு இருக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் அந்த பிரேக் அடிக்கிற டைம் 0.3 செகண்டா. 0.3 செகண்டா இருந்தா கேக்குறாங்க, மேற்குறித்த விசையை பிரயோகிப்பதன் மூலம் விபத்தை தவிர்க்க முடியுமா என்பது ஒரு கணிப்பின் மூலம் விளக்குக. ரைட். இப்ப இவர கணக்காக்க வேகம் 0.3 செகண்ட். அப்ப நாங்க பார்ப்போம் இவர் பிரேக் அடிக்கிற அந்த கணத்துல எவ்வளவு தூரம் போயிருக்கிறான்னு பார்ப்போம். அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம், கதி 10 எவ்வளவு தூரம் போவாரு? நேரம் 0.3. குறுக்கால இருக்குன்னா தூரம் எவ்வளவு? 3 மீட்டர். அப்ப பிரேக் அடிக்கிற கணத்துல 3 மீட்டர் போயிடும். அப்ப பிரேக் அடிக்கிற கணத்துல 3 மீட்டர் போனா இந்த அமர்முடுகளோட போனா 1.25 மீட்டர். அப்ப உங்களுக்கு தெரியும் 3 சக 1.25 மீட்டர் கூட்டினா 4.25 மீட்டர் தடக்க தாண்டிருமா இல்லையா? யோசிச்சு பாரு, தடக்க தாண்டிருமா இல்லையா? அப்ப தடக்க தாண்டும். ஆகவே இங்க விபத்து நடைபெறுமா இல்லையா அப்படின்னு சொல்லுமா? விபத்து நடைபெறுமா இல்லையா? பிள்ளைகள் சொல்லுமா? பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். ரைட், உங்களுக்காகத்தான் கிளாஸ். சரியா பிள்ளை? நீங்க கிளியரா இருக்கணும். சில பாடங்கள் இப்படி கேள்விகள் வந்தா அப்ப உங்களுக்கு விளங்கணும் பிள்ளை. இங்க சொல்லப்படுற கதை என்னன்னா பிள்ளைகள், இங்க சொல்லப்படுற கதை
ஒரு தடுப்பு, அதாவது ஒரு தடுப்பு ஒன்று இருக்கு. 4 மீட்டர் தூரத்துல ஒரு தடுப்பு ஒன்று இருக்குது. அந்த 4 மீட்டர் தூரத்துல இருக்கிற தடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்க ஒரு 4 மீட்டர் தூரத்துல ஒரு தடுப்பு ஒன்று இருக்கு. இவரு 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ணல போறார். அதாவது 36 கிலோமீட்டர் அவர் கதியில போறார். இப்ப பாத்தீங்கன்னா இவர் பிரேக் அடிக்கிறதுக்கான அந்த கணம், இவர் கொஞ்சம் தெளிவான மனுஷன்றதால 0.2 செகண்ட்ல அவர் என்ன செய்யறார், பிரேக் அடிக்கிறார். அப்ப அந்த கணத்துல அவர் சென்ற தூரம் எவ்வளவு, கதி தெரியும், டைம் தெரியும். அப்ப கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி 10, தூரத்தை எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன், நேரம் 0.2, அதாவது அந்த பிரேக் அடிக்கிற கணத்தாக்க நேரம் பெருக்கிற எக்ஸமன் 2 மீட்டர் வரும். அப்ப பாத்தீங்கன்னா இவர் பிரேக் அடிக்கிற டைமுக்குள்ள அவரு 2 மீட்டர் வந்துருவாரு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் பிரேக் அமர்முடுகுது. அப்ப அந்த வாகனம் அமர்முடுகிற தூரம் 1.25 மீட்டரா. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க பிள்ளைகள், இவர் விபத்துக்கு உட்படுவாரா அல்லது விபத்திலிருந்து தவிர்ந்து கொள்வாரா என்று கேட்கிறாங்க. இவர் விபத்திலிருந்து தவிர்ந்து கொள்வாரா இல்லையா சொல்லுங்க வா, வாய்ஸ் கட்ல சொல்லுங்க வா பிள்ளைகள். தவிர்த்து கொள்வார். தவிர்த்து கொள்வார். ஏன், இவரு அந்த கணத்தாக்க வேகம் அந்த டைம்ல 2 மீட்டர் போறாரு, அமர்முடுகளோட 1.25 மீட்டர் போறாரு, கூட்டினா 3.25 மீட்டர். அப்ப 4 மீட்டர் வரையில அப்ப இவருக்கு அந்த விபத்து வராது. ஏன், 4 மீட்டர்ல தான் அந்த தடக்கு இருக்கு. சரி, இப்ப இவர் மது போதையில இருக்கிறாரு அல்லது ஒரு ஒரு ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிறாருன்னு வைப்போம். அவர்தான் சொல்லி உறங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல இவர கணத்தாக்க வேகம் 0.3 செகண்ட். அப்ப அந்த 0.3 செகண்ட்ல அவர் 10ல வார. அப்ப 10 நேரம் 0.3 செகண்ட். அப்ப அந்த கேப்ல பிரேக் அடிக்கிற சந்தர்ப்பத்துல இவரு பாத்தீங்கன்னு சொன்னா இவர தூரம் எவ்வளவா போகுங்களே, 3 மீட்டர். 3 மீட்டரா போகும். அப்ப 3 மீட்டரா போனா இவர் 3 மீட்டருக்கு அங்கதான் பிரேக் அடிப்பாரு. 3 மீட்டர் வந்ததுக்கு பிறகு அதே அமர்முடுகள் சொல்றாங்க பாருங்க, அதே விசையுடன். அப்ப மேற்குறித்த விசையை பிரயோகித்தா அதே அமர்முடுகள் தானே. அதே அமர்முடுகள் 1.25 மீட்டர் போகும். அப்ப 1.25 மீட்டர் போனா மொத்தம் கூட்டினா 4.15 மீட்டர், 4.25 4.25 மீட்டர் போகும். அப்ப 4 மீட்டரை விட கூடும். ஆகவே இவர் விபத்துக்கு உட்படுவாரு. சொன்ன இத கணிப்புல காட்டட்டாம். அப்ப நீங்க எப்படி போடணும், ரைட். அப்ப நாங்க திரும்ப இதே மாதிரி சமன்பாடை போட்டு 3 மீட்டர்னு போடுவோம். போட்டுட்டு ஆகவே 3 மீட்டர் சக அமர்முடுகளுடன் பயணித்த தூரம் சமன் 3 சக 1.25 மீட்டர் கூட்டினா 4.25 மீட்டர். ஆகவே 4 மீட்டரிலும் அதிகம் பயணித்துள்ளதால் விபத்து ஏற்படும். இப்படி எழுத தெரியும். கணிக்கிறது மட்டும் இல்ல, விட எழுத தெரியும். அப்ப 4 மீட்டரிலும் அதிகம். சொல்லுமா, அவர் அந்த தடுப்பை பிரயோகிச்ச டைம்லயும் ஒரு அமர்முடுகள் அந்த டைம்ல இருந்திருக்கீங்க தானே சார்? இல்ல, அங்க இருக்கிற விஷயமே அதான். அந்த கணத்தாக மீதானே 10 ஸ்பீட். அவர் அந்த பிரேக் அடிக்கிற அந்த கணமிக்கு தானே, அந்த பிரேக் அடிக்கிற கணம் தான். இப்ப 0.2ல இருக்கிற ஒருத்தர் நிதானமான ஒரு டிரைவர். இப்ப இவர் வந்து தூக்கத்துல இருக்கிறார் அல்லது மது போதையில இருக்கிறார்னு சொன்னா அவர் அந்த ஸ்பீட் வராது அவருக்கு. அந்த 0.3 செகண்ட் அந்த டைம்ல இவர் என்ன செய்யறாரு, அந்த கதியில 0.3 மீட்டர் செகண்ட்ல அவர் குறிப்பிட்ட தூரம் போயிருவாரு. அதான் 3 மீட்டர் போய்த்தார். இல்ல சார், நான் அந்த 0.2 வார டைம்ல இருக்கிறதுக்காக சார். 0.2 அந்த 10 ms-1 வேகத்துல போயிட்டு அவர் அந்த தடுப்பை பிரயோகிக்கார் அந்த 0.2 செகண்ட்லா. அப்ப அந்த 10 மீட்டர் செகண்ட் -1ல இருந்து ஒரு வேக குறை கொண்டு வந்து தானே சார் இருக்குமா அங்க?
அதுவும் ஒரு அமர்முடுகல், அதுக்கு பிறகும் அந்த 1.25 மீட்டரும் திருப்பி நடந்த அமர்முடுகல் எடுத்து தானே நம்ம அதை செய்யணும் என்ன சார்? இல்ல இங்க உள்ள விஷயம் என்னன்னா, இங்கால இருக்கிறது 1.25 மீட்டர் தானே. இங்க நீங்க அந்த விசையை கொடுத்து அந்த வாகனத்தை நிறுத்துறீங்க, இங்கேயும் அதே விசையை கொடுத்து தான் நிறுத்துறீங்க, இங்கேயும் அதே விசைதான். இப்ப நீங்க இங்க விளங்க வேண்டிய விஷயம், இவரு ஒரு தெளிவான ஒரு சாரதியா இருக்கிறதால இவர கணத்தாக்கவே கொஞ்சம் குயிக்கா என்ன செய்யறாரு, அவர் அமர்முடுகளுக்கு உட்படுத்துறாரு, விளையாட்டா. ஆனா இவரு ஒழுங்கானத தெளிவான ஒருத்தர் இல்லாததால அந்த டைமிங் அந்த கணத்தாக்க வேகம் வித்தியாசப்படுறதால அப்ப அவர் பாத்தீங்கன்னா விபத்துக்கு உள்ளாகக்கூடியதா. இதுதான் இங்க உள்ள சுருக்கம். நம்ம இங்க அமர்வுடுகள்லாம் யோசிக்க தேவையில்லை, இவர் ஸ்பீட் 10 தான், அந்த ஸ்பீட்ல வந்து கொண்டு இருக்கிறார். பிரேக்க தடுப்ப பிரயோகிக்கிற டைம்ல தான் வித்தியாசம். அப்ப 0.2 செகண்ட் குயிக்கா தடுப்ப பிரயோகிக்கிறாரு, 3.25 முடியுது. ஆகவே விபத்து ஏற்பட மாட்டார். ஆனா அவர் மது போதையில உறங்கி கொண்டிருக்கிற டைம்ல அவர் 0.3 செகண்ட் எடுக்கிறதால அந்த செகண்டுக்குள்ள 3 மீட்டர் பயணிக்கிறதால அதே விசையோட அவர் பிரேக் அடிக்கிறதால அவர் 4.25 மீட்டருக்கு வராரு. இவருக்கு விபத்து ஏற்படும். விளையாட்டா சொன்னது பிள்ளை. ஆம் சார். இதான் சுருக்கம், கூட யோசிக்க தேவையில்லை. சரியா பிள்ளை? ரைட். அமர்முடுகள் 1.25 மீட்டர் தான். அமர்முடுகள் 1.25 மீட்டர் தான். ஏடா ஒரே விசை ஒரே அமர்முடுகள். ரைட். அப்ப அந்த கணத்தாக்க டைமைத்தான் நீங்க அதை வச்சுதான் இந்த கேள்வி கேட்டு இருக்கிறார். அப்ப உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அப்ப கதி சமன் தூரத்தின் எடுத்த நேரம், இந்த சமன்பாட்டை பிரயோகிக்கிறீங்களா, அதை வச்சுக்கொண்டு தூரத்தை கணிக்கிறீங்களா, கதியை தந்தா நேரத்தை தந்தா தூரத்தை கணிக்கிறீங்களா. அப்ப அந்த தூரத்தை கணிச்சு கொண்டு இந்த கேள்விகளுக்கு விட செய்ய வாரீங்களா, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரியா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு விளங்குதா, கதி நேரம் தந்தால் அதுல இருந்து தூரத்தை காணலாம். இந்த விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு F சமன் MA சமன்பாடு தானே, சிம்பிளான ஒரு சமன்பாடு. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப நாங்க 2023 7ஆவதுல A பார்ட் B பார்ட் கேள்விகளை நாங்க செஞ்சாச்சு. ரைட். 2022 ABC கேள்விகளுக்கு வருவோம். 2022 7ஆவதுல ABC. ரைட். அப்ப பாருங்க, ஏ கேள்வி, ஒரு கண்ணாடி குவியவில்லையின் ஒளியியல் மையத்திற்கும் குவியத்துக்கும் இடையே ஒரு பொருள் வைக்கப்பட்டுள்ள விதம் தரப்பட்டுள்ளது. ஒரு கேத்திர கணித ஒளியியல் தொடர்பாக தந்திருக்கிறாங்க. பழமையா ஒரு கேள்வி ஒன்று வாரதானே. ரைட். அதை வச்சுக்கொண்டுதான் நான் இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறதுக்கு என்ன. அப்ப பாருங்க, இது சி, இது ஒளியியல் மையம் P. ரைட். இங்கால பக்கம் குவியம், இங்க சீண்டு குடிச்சிருக்கிறாங்க. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த எஃப் குழுக்குள்ள நாங்க ஒரு பொருளை வைக்கிறோம். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த ஒளி கதிர் வரிப்படம் வரைகிற டைம் முதலட்சிக்கு சமாந்தரமா ஒரு ஒளிக்கதிரை நாங்க போடணும். போட்டுட்டு ஒளிக்கதிர் சமாந்தரமா முதலட்சிக்கு சமாந்தரமா போற ஒளிக்கதிர்கள் குவியத்தின் ஊடாக குவியும். குவியத்தின் ஊடாக குவியும். இது ஒன்று. இரண்டாவது, ஒளியல் மையத்தினூடாக ஒரு ஒளிக்கதிர் ஒளியல் மையத்தினூடாகவே போகும். இப்ப இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்ல. 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. 2 பேரும் எங்க ஜாயிண்ட் ஆகலாம்னு சொன்னா இங்க ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ரைட். எங்க? இங்க ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட். அப்ப எப்படியான பிம்பம் வரும்னு சொன்னா உங்களுக்கு தெரியல. எப்படியான பிம்பம் வரும்னு சொன்னா ரைட், இவ்வாறு உருப்பெருத்த, முதலாவது உருப்பெருத்த தலை நிமிர்ந்த ரைட். வில்லைகளை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஆடிகள் சொன்னால் ஆடிகளுக்கு அங்கால போனால் அது மாயபிம்பம். ஆடிகளுக்கு அங்கால போனால் அது மாயபிம்பம். ஆனா வில்லைகளை பொறுத்த வரைக்கும் ஆடின பக்கத்துல, அதாவது பொருள் இருக்கிற பக்கத்துல பிம்பம் வந்தால் இதை நாங்க என்ன பிம்பம்னு சொல்லுவோம்? மாய பிம்பம்னு சொல்லுவோம். ஏன்? ஒளிக்கதிர்கள் அங்கால முறிஞ்சு போகுது, பிம்பம் இங்கால வருது. ஆகவே மாய பிம்பம், திரையில வீழ்த்த முடியாத பிம்பம். திரையில
வீழ்த்த முடியாத பிம்பம். இடையில் வீழ்த்த முடியாத பிம்பம், வீழ்த்த முடியாத பிம்பம் மாய பிம்பம் எனப்படும். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதுதான் இந்த கதிர்வரி படமாக இருக்கும். நல்ல அடிமட்டத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், வரைஞ்சி ஃபுல் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளணும். கட்டாயம் இந்த ஒளிக்கதிருக்கு அம்புக்குறியெல்லாம் போட்டுக்கொள்ளணும். நிறைய பேர் போடுறது ரைட், ஒளிக்கதிருக்கு அம்புக்குறிகளை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது இதுக்கு மேல போனா இது பிம்பம், ஆப்ஜெக்ட் பிம்பம், சாரி இமேஜ் பிம்பம், ஆப்ஜெக்ட் பொருள். அப்ப இது பொருள், இது பிம்பமாக இருக்கும். அதையும் குறிச்சு கொள்ளும். இது பொருள், இது பிம்பம், தலை நிமிர்ந்தது, ஒரு பெருத்தது மாய பிம்பமாக இருக்கும். பி பிம்பத்தின் இரு இயல்புகளை தருங்க. அப்ப ஏக்கான விட இது பிக்கான விட. ரைட். அடுத்த கேள்வி, தரப்பட்ட உருவை உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து கதிர்வரி படத்தை பூரணப்படுத்து. ரைட், இது சரியா பிள்ளை? இது ஓகேயா? ஒரு குவியவில்லையில எஃப்க்குள்ளுக்குள்ள பொருளை வச்சா இப்படி ஒரு பெருத்த பிம்பம் வரும். இதை பயன்படுத்தித்தான் நாங்க என்ன செய்யறோம், அதாவது உங்களுக்கு தெரியணும், இதை பயன்படுத்தித்தான் நாங்க என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னு சொன்னா நுணுக்கு காட்சிகள்ல நாங்க வில்லைகளாக பயன்படுத்துறோம். ஒரு பெருத்த பிம்பம் வரும், ஒரு பெருத்த பிம்பம் வரும். ரைட், ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு குழிவு வில்லை தரப்பட்டிருக்கு. குழிவு வில்லை, இதான ஒரு குழிவு வில்லை, இப்படி ஒரு குழிவு வில்லை தரப்பட்டிருக்கு. குழிவு வில்லை இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பொருள் ஒன்று போகுது, அதாவது பிம்பம், ஒரு கதிர் ஒன்று போகுது. ரைட், இப்படி ஒரு கதிர் ஒன்று போகுது. இது எஃப். இப்ப பாத்தீங்கன்னா முதலட்சிக்கு சமாந்தரமாக ஒளிக்கதிர்கள் போகுது, முதலட்சிக்கு சமாந்தரமா ஒளிக்கதிர் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ப இது ஒரு குழிவில்லைன்றதால இதுக்கு இன்னும் ஒரு பேர் விரிவில்லை. விரிவில்லை, குழிவில்லைன்னு சொன்னா இதுக்கு இன்னொரு பேர் விரிவில்லை. குழிவில்லை, குழிவில்லைன்னு சொன்னா இதுக்கு இன்னும் ஒரு பேர் விரிவில்லை. அப்படின்னா என்ன, குவியத்துல குவீர மாதிரி, குவியத்துல குவீர மாதிரிக்கு என்ன செய்யும், விரிக்கும். குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும். குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும், குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும். இதான் இந்த இன்னொரு சமாந்தரமா ஒரு ஒளிக்கதிர் வரைஞ்சா குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும், குவியத்துல குவீர மாதிரிக்கு, குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும். ரைட், இப்படி வரைய தெரியும். சரியா பிள்ளைகள்? அதனாலதான் இதுக்கு பேர் விரிவில்லை, விரிவில்லைன்னு நாங்க சொல்லுவோம். இது குழிவில்லை முன்னால் ஒரு பொருளை எந்த தூரத்தில் வைத்தாலும் ஒரே இயல்புள்ள ஒரு பிம்பம் பார்க்கலாம். அவ்பிம்பத்தின் இரு இயல்புகளை தருக. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். இந்த குழிவு வில்லை எந்த வில்லை, எந்த ஆடின இயல்புக்கு ஒத்தது? இந்த குழிவில்லை எந்த ஆடின இயல்புக்கு ஒத்தது? எந்த ஆடி? குவிவாடி. குவிவாடி. அப்ப குவிவாடி வாகனங்களின் பக்க ஆடி, அது என்ன? அப்ப வாகனங்கள பக்க ஆடினா ஒரு சிறுத்த, ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம், மாய பிம்பம். ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் பெறப்படும், ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம். அப்ப அதே பிம்ப இயல்புதான் இந்த குழிவிலைக்கும். ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் பெறப்படும், ஒரு சிறுத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம் பெறப்படும். பாப்போம், வேண்டாம் உங்களுக்கு வரைஞ்சு காட்டு. ரைட், வரைஞ்சு காட்டு. என்ன, ஒரு குழிவில்லை, இதான் ஒரு குழிவில்லை. குழிவில்லையில இங்க ஒரு எஃப், இது 2F, இங்க ஒரு எஃப், இங்க ஒரு 2F. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள் ஒன்று வைக்கிறீங்க, முதலட்சிக்கு சமாந்தரமா போகுது. உங்களுக்கு தெரியும், முதலாவது கதிர் குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும், குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும். முதலாவது கதிர் குவியத்துல குவீர மாதிரிக்கு விரிக்கும். இரண்டாவது கதிர் ஒளியல் மையத்தினூடாக போற கதிர், ஒளியல் மையத்தினூடாக ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பிம்பம். அப்ப இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ் பிம்பம். அப்ப பிம்பம் பாத்தீங்கன்னா உரிச்சிருத்த தலை நிமிர்ந்த ஒண்ணு தெரியும். வில்லைகளுக்கு அங்கால போனாதான் மெயின் பிம்பம், உண்மை பிம்பம். வில்லைகள் சைட்ல இருந்தா, வில்லைகள் பக்கத்துல இருந்தா மாய பிம்பம். அப்ப உரிச்சிருத்த, உரிச்சிருத்த தலை நிமிர்ந்த, தலை நிமிர்ந்த மாய பிம்பம். என்ன பிம்பம்? மாய பிம்பம், மாய பிம்பம், மாய பிம்பம். சரி பிள்ளைகள்,
எப்போது முறிச்சிருத்த தடயம் கொண்ட மாய பிம்பம். ரைட், இது ஓகேயா? ஏ பார்ட் ஓகேயா? ஏ பார்ட் விளையிடம் சொல்லுங்க பிள்ளை. ஓகே அந்த சார். டி பார்ட். ரைட் ரைட். பி பார்ட். பி பார்ட் ரைட். பி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தடை 2 ஓம் வீதமுள்ள 4 தடைகள் உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது என கொள்க. ஒரு கூடுதலான சமவெளி தடை கிடைக்குமாறு அவற்றை தொடுக்கும் விதத்தை காட்டுக. சமவெளி தடை கிடைக்குமாறு அவற்றை தொடுக்கும் விதத்தை காட்டுக. ஒரு கூடுதலான சமவெளி தடை எத்தனை? 4 தடைகள் உங்களிடம் தரப்பட்டுள்ளது. ஒரு பாயிண்ட் சரி நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். தடைகளை தொடராக இணைச்சா தடை கூடும், சமாந்தரமாக இணைச்சிங்கன்னா தடை குறையும். தொடரா இணைச்சா தடை கூடும். அப்ப உங்களுக்கு தெரியும், அதிக பெருமானம் வரணுமா இருந்தா 4 தடைகளை நான் எப்படி இணைக்கணும்? தொடராக இணைக்கணும். ஏன் தொடரா இணைச்சா தடை கூடும். சில ஆக்கள் இந்த குறியீட்டை பயன்படுத்துவாங்க, பிரச்சனை இல்லை. முள்ளு கம்பி மாதிரி ஒரு குறியீட்டை பயன்படுத்துங்க. வேஸ்ட் டைம் வேஸ்ட் இல்லை. இப்படியும் பயன்படுத்துவாங்க, இப்படியும் பயன்படுத்துவாங்க, இப்படியும் தடையை பயன்படுத்துவாங்க. இது நல்ல இப்படி போடுங்க. ரைட், இல்லாடி பொட்டி கொண்டிருக்கணுமே. ரைட், டைம் போகும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கூடுதலான சமவெளி தடை கிடைக்குமாறு அவற்றை தொடுக்கும் விதம் காட்டும் சுற்றுவரி படம். அப்ப தொடராக இணைக்கணும். அடுத்தது, அவ்வாறு தடைகள் தொடுக்கப்பட்ட விதத்தை வழங்கும் பெயர் என்ன? இதுக்கு என்ன பெயர்? இப்படி இணைக்கப்பட்ட இதுக்கு என்ன பெயர்? மின்னோட்டம் பிரியாத இந்த இணைப்புக்கு என்ன பெயர்? தொடரான இணைப்பு. தொடரான இணைப்பு இதெல்லாம் ஒரு பச்சை தண்ணி கேள்வி. தொடரான இணைப்பு. அத்தடையின் சேர்மானத்தின் சமவெளி தடை ஒன்று. சமவெளி தடை 2 ஓம் 2 ஓம் 2 ஓம் 2 ஓம். அப்ப எத்தனை? 4 ஓம். இந்த 4 எத்தனை? 8 ஓம். 8 ஓம். பிள்ளைகள் இப்படி ஒரு கேள்விய சொல்லி எடுப்போமா? சார், தொடராக இணைக்கும் போது மின்னோட்டம் கூடுமோ? தொடராக இணைக்கும் போது சமவெளி தடை கூடும். சமவெளி தடை கூடும், மின்னோட்டம் குறையும். சமவெளி தடை கூடும், மின்னோட்டம் பிரியாது. மின்னோட்டம் பிரியாது. மின்னோட்டம் அப்படி போகும். ஐ பிரியாது. ரைட், வோல்டேஜ் பிரியும். இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கு வோல்டேஜ் பிரியும். மின்னோட்டம் பிரியாது. சமவெளி தடை கூடும். சரியா பிள்ளை? ரைட் சார், கேட்டெடுப்போமா? விலையில கேள்வி கேட்டெடுக்கலுமா? கேள்வி கேட்டெடுக்கலுமா? இப்படி இதே மாதிரி கேள்வி எடுக்கவா? ரைட். இத்தடையின் சேர்மானத்தை மின்னியக்க விசை 8 வோல்ட் ஆக உள்ள ஒரு பேட்டரியுடன் தொடுத்தால் சுற்றினூடாக பாயும் ஓட்டம் யாது? என்ன செய்யறாங்க? இந்த தடைய என்ன செய்யறாங்களாம்? 8 வோல்ட் பேட்டரியோட இணைக்கிறாங்களா? 8 வோல்ட் பேட்டரியோட இணைக்கிறாங்க. 8 வோல்ட் பேட்டரியோட இணைச்சால் என்ன சமன்பாடு பிள்ளைகள்? என்ன சமன்பாடு? ரைட், ஐ என்ன? V சமன் IR. V 8 வோல்ட். இந்த 2 புள்ளிக்கும் 8 வோல்ட். இதுல தடை பெருமானம் என்ன? 8. அப்ப I சமன் 8 கீழ் 8 பிரித்து எவ்வளவு? 1 ஆம்பியராக இருக்கும். 1 ஆம்பியராக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட், பி பார்ட் கேள்வியும் சரி. சி பாட்டுக்கு வருவோம். ஒரு வெப்பமாக்கல் சுருள் ஒன்று பாருங்க. மின் கேத்தல் இந்த மாதிரி அப்படித்தான் வரப்போகுது. கேத்தல் உருவில் காட்டப்பட்டுள்ளது. கேத்தலில் 1 கிலோகிராம் நீர் உள்ளது. கேத்தல் 1 கிலோகிராம் தண்ணீர். வெப்பமாக்கல் சுருளில் உற்பத்தியாகும் வெப்பம் முழு நீரின் திரிவுக்கும் இடமாறும் பிரதான முறை ஆகுது. அப்ப நீர்ல வெப்ப இடமாற்ற முறை எவ்வாறு அழைக்கப்படும்? அப்ப தண்ணி நீருக்குள்ள வெப்ப இடமாற்ற முறை. திண்மங்களா இருந்தா, உலோகங்களா இருந்தா வெப்ப கடத்தல் முறை. திரவ வாயுக்களாக இருந்தால் மேற்காவிய ஓட்டம் அல்லது உடற்காவிய ஓட்டம். அப்ப கடற்காற்று, தரை காற்று வீசுறது எல்லாம் மேற்காவிய ஓட்டம். ஒரு இடத்துல இருந்து வெப்பம் ஒரு இடத்துக்கு என்ன செய்யுது? வெற்றிடத்தின் ஊடாகவும் பாய்ச்சப்படுது. அல்லது ஒரு கருமையான இடத்துல இருந்து வெப்பம் கதிர்க்கப்படுது.
ஒரு வெண்மையான பளபளப்பான இடத்துல வெப்பம் தெறிப்படைய செய்யுது. அதுக்கு நாங்க என்னன்னு சொல்றது? கதிர்ப்பு. வெப்ப கதிர்ப்பு. ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வெப்ப சுருளில் உற்பத்தியாகும் வெப்பம் முழு நீர் திணிவுக்கு இடமாற்றப்படும் பிரதான முறை மேற்காவி ஓட்டம் மூலம். மேற்காவி ஓட்டம். அடுத்தது கேத்தலில் உள்ள நீர் கடல் காற்றுக்கு சம்பந்தப்பட்டது. மேற்காவி தானே? ஓ, மேற்காவி ஓட்டம் சரிதானே? மேற்காவி ஓட்டம், கடல் காற்று, தரை காற்று வீசுறது. ரைட். அப்ப ரைட், ஒரு டவுட் கேட்டதால சொல்லிட்டு போகும். ரைட். அப்ப கடற்காற்று, தரை காற்று வீசுறது மேற்காவி ஓட்டம். கடல் காற்றுண்ட பகல், தரை காற்றுண்ட இரவு. ஓ, நான் சொல்லி தந்தீங்க. உதாரணமா இது தரை, இங்கெல்லாம் கடல் வைப்போம். இது தரை, இது கடல், இது கடல். சரியா? இப்ப என்ன நடக்க போகுது? பகல் டைம், பகல் வேலை. பகல் வேலையில சொல்லுங்க பாப்போம். அப்ப கடல் நீர் நல்லா சூடாகுமா, மண் நல்லா சூடாகுமா? எது வேகமா சூடாகும்? மண். மண். அப்ப வேகமா சூடாகிறதுக்கு என்ன காரணம்? அப்ப மண்ணுக்கு தன்வெப்ப கொள்ளளவு குறைவு, தன்வெப்ப கொள்ளளவு குறைவு. அப்ப வேகமா சூடாகும். அப்ப சூடான வெப்ப வழி மேல நிற்கும், இப்படி மேல நிற்கும். அப்ப இங்க குளிர்ச்சியான வழி, குளிர்ச்சியான வழி, இது வெப்பமான வழி. அப்ப பகல் டைம்ல என்ன செய்யும்? வெப்பமான வழி எங்க போகும்? எல்லாம் தண்ணிக்குள்ள போய். அப்ப உங்களுக்கு தெரியும், காற்றுன்னு சொல்றது குளிர்ச்சியா சூட்டையா? குளிர்ச்சிய. குளிர்ச்சி. அப்ப குளிர்ச்சியான கடல்ல இருந்து என்ன செய்யும்? அப்ப கடல் காற்று வீசும், கடற்காற்று. ரைட். உங்களுக்கு லேசுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இந்த பகல் கடல் காற்று. சரியா? இப்ப இரவு டைம்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதுல ஆப்போசிட். அப்படின்னா எது நல்ல வேகமா சூடாகுமோ இரவு டைம்ல அது நல்லா குளிராகும், நல்லா குளிராகும். என்ன அப்படித்தான் லைஃப்லயும் அப்படித்தான். யாரு உங்களோட நல்ல இரக்கமோ அவங்க கடும் கோவப்படுவாங்க. ரைட். யாரு நல்லா கோவப்படுறாங்களோ அவங்க என்ன உங்களோட நல்ல இரக்கமா இருப்பாங்க. அதான் தியரி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது நல்லா சூடாகிற மாதிரி, இரவு டைம்ல நல்லா கூலாகும். அப்ப குளிர்ச்சியான வழி, குளிர்ச்சியான வழி. அப்ப அந்த டைம்ல இரவு டைம்ல சூடாகிறது யாரு? இவர் வெப்பமான வழி, இவர் வெப்பமான வழி. அப்ப இரவு டைம்ல பாத்தீங்கன்னா வெப்பமான வழி எங்க வரும்? தரையை நோக்கி வரும். அப்ப குளிர்ச்சியான வழி எங்க போகும்? கடலுக்குள்ள போகும். அப்ப பாத்தீங்கன்னா தரையிலிருந்து இரவு தரை காற்று வீசும். விளையிட்டா? அப்ப கடலுக்குள்ளாக்களுக்கு காற்று வீசும், இங்க சூடு வரும். அதனாலதான் கோல்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பகல்லையும் நல்ல கிரவுண்ட், இரவுலையும் நல்ல கிரவுண்ட். பகல் டைம்ல குளிர்ச்சியை வாங்குறதுக்காக, இரவு டைம்ல சூட்டை வாங்குறதுக்காக. ரைட். ஆகவே மேற்காவி ஓட்டம். விளையிட்டா? ஒரு ஆள் டவுட் கேட்ட, ஒரு ஆள் கிளியர் ஆகல. ரைட். சரி. ரைட். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அதான் மேற்காவி ஓட்டம். உங்களுக்கு சும்மா கேட்டு வரலாம். அங்கால மரம் ஒன்று இருக்குது, இங்கால மரம், இங்கால நெருப்பை எரிக்கிறீங்க, இந்த மரத்துல உள்ள கிளைகள் எல்லாம் ஆடுது. இதுவும் மேற்காவி ஓட்டது. ஏன்? இங்க சூடான வழி, இங்க குளிர்ச்சியான வழி, இங்க போவ, இவர் இங்க வர. மேற்காவி ஓட்டம் ஒன்று இருக்கும். சரி, மேற்காவி ஓட்டம் ஒன்று இருக்கும். ஆனா இப்ப ஒரு தகரம் சூடாகி ஒரு இங்கால பக்கம் ஒரு இடத்துக்கு சூடு வருதுன்னா அது என்ன? கதிர்ப்பு. ரைட். ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 25°C 50°C வெப்பமாக்கும் போது நீரினால் பெறப்படும் வெப்பத்தின் அளவை கணிக்க. அவ வெப்பத்தின் அளவு Q7mc∞ சமன்பாடு வரப்போகுது. Q7mc∞. நிதானமா போடுங்க. மார்க்ஸ், ஒரு மார்க்ஸ். அப்ப சக்தி தான் கேள்வி. ஏற்கனவே தந்துட்டான். சுடுதண்ணி போத்தலுக்குள்ள, அந்த கேத்தலுக்குள்ள எத்தனை கிலோகிராம் தண்ணி? 1 கிலோகிராம் ஒன்று. அப்ப கிராம்ல தந்து 1000ஆல பிரிச்சு போடணும். அதுக்கு பிறகு தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறான் 4200. ஹீட்டா வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 25. 25 அப்ப 25. எவ்வளவு பிள்ளை? 2 0 42 25 இருக்கும். 25 கொண்டு மிச்சம் 4 20 21 2 4 4 8 0 5 10 1050 ஜூல். ஆகவே 105 கிலோ ஜூலா பிள்ளைகள். சரியா?
ரைட், ஓகே. 105 கிலோ ஜூல். ரைட்டா? சரி. அதுக்கு பிறகு வெப்பமாக்கல் சுருளை செய்வதற்கு கட்டாயமாக உலோகத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய 2 இயல்புகளை தரு. வெப்பமாக்கல் சுருள் எதால செய்யறது பிள்ளை? வெப்பமாக்கல் சுருள் நிக்ரோம் கம்பி சுருள். நிக்ரோம் கம்பி சுருளுக்கு சில சிறப்பியல்பு. உயர் உருகுநிலை, உயர் உருகுநிலை, உயர் தடைத்திறன். உயர் தடைத்திறனா இருக்கிறதாலதான் அது மின் சக்தியை வெப்ப சக்தியா மாற்றும். உயர் தடைத்திறன், உயர் உருகுநிலை. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உயர் தடைத்திறன், உயர் உருகுநிலை, மின் சக்தியை வெப்ப சக்தியா மாற்றக்கூடிய தன்மை எல்லாம் வரும். மின் கடத்துதிறன் குறைவு. மின் கடத்துதிறன் மிக குறைவு. மின் கடத்துதிறன் குறைவு, தடைத்திறன் அதிகம். தடைத்திறன் அதிகம். ரைட். அந்த விஷயங்களை பார்த்து போட்டா சரி. அடுத்தது, இத்தகைய ஒரு கேத்தலை பயன்படுத்தும் போது ஒரு மூசி செடியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். இதற்கான காரணம் என்ன பிள்ளை? ஏன் மூசி செடியை பயன்படுத்தணும்? மின் கசிவு ஏற்படாமைக்க. மின் கசிவுகள் ஏற்படும் போது என்ன செய்யும்? என்ன என்ன ஆளி, ட்ரிப் சுவிட்ச், தடக்கு ஆளி என்ன செய்யுது? மின் துண்டிப்பதற்காக. அல்லது என்ன செய்யறது? புவிக்கம்பி தொழிற்பட்டு புவித்தொடுப்பு செய்யப்பட்டு என்ன செய்யும்? இடறு ஆளியை, அதாவது இடறு ஆளியை துண்டிப்பதற்காக. ரைட். மின் கசிவுகள் ஏற்படும் போது தன்னியக்கமாகவே என்ன இடறு ஆளிகள் திறப்பட்டு என்ன செய்யும்? மின் சாதனங்களையும் மின் நுகர்வோரையும் பாதுகாப்பதற்காக. எப்படி சரி போடு? ரைட். தன்னியக்கமாக ஆளியை திறக்க செய்து என்ன செய்யுது? மின் நுகர்வோரையும் மின் சாதனத்தை பாதுகாப்பதற்காக. சரி பிள்ளைகள், 2022 வரக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை நாங்க பார்த்தாச்சு. அப்படித்தானே? ரைட். அடுத்தது 2021 வார 7வது வார கேள்வி. அதுவும் இந்த கேத்திராணித ஒளியியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஏற்கனவே நான் விளங்கப்படுத்திட்டேன். அதே மாதிரி பி பாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மின்கேத்தலோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்படித்தானே? மின்கேத்தலோட சம்பந்தப்பட்ட கேள்வி கியூ சமன் எம்சி தீட்டா சமன்பாடுல போட்டா விடையாளாக எடுத்துக்கொள்ளலாம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதுல ஏற்கனவே செஞ்ச கேள்விதான் திரும்ப வந்திருக்கு. அப்படித்தானே பிள்ளை? ஏற்கனவே செஞ்ச கேள்விதான். பாருங்க, 2021 ஆண்டு கேள்வியையும் 2022 ஆண்டு கேள்வியும் பாருங்க. கிட்டத்தட்ட 2-3 தான். கிட்டத்தட்ட கேத்திராணித ஒளியலும் அதே போல இவரையும் கொரோனா பேட்ச் பேப்பரே சார். கொரோனா பேட்ச் பேப்பரே அதுதான் லேசா இருக்கும். கொரோனா பேட்ச் பேப்பர் இல்ல, அது இப்படித்தான். பாஸ் பேப்பருக்குள்ள ஒரு தொடர் கொண்டு இருக்கு. பாஸ் பேப்பருக்குள்ள ஒரு தொடர் கொண்டு இருக்கு. இந்த வருஷம் இப்படி பாருது, அடுத்த வருஷம் என்ன பிள்ளைகள் ஒழுங்கா செய்யலண்டா திரும்ப அடுத்த வருஷம் வரும் அதே கேள்வி, அதே பேட்டர்ன்ல வரும். சரி பிள்ளைகள், ரைட். அப்ப நீங்க 7வது கேள்வி, ஏன்னா 7வது கேள்வியை நீங்க பார்க்கலாம். அங்கேயும் 2020 2019 வார கேள்விகளை பார்க்கலும் அதே மாதிரி கேள்விதான் வருது. என்ன? அந்த 2019 பி பார்ட் கேள்வி எடுக்க முடியாது. 2019 பி பார்ட் அதை கொஞ்சம் செஞ்சு போடுவோம். முக்கியமான ஒரு கேள்வி. 2019 பி பார்ட் கேள்வி. 7வது பி பார்ட். 7வது பி பார்ட் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு இலை மின் விளக்கு 240 வோல்டேஜ் 60 வேட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ள அதேவேளை அதற்கு சமனான பிரகாசத்தை தரக்கூடிய ஓர் எல்இடி மின் விளக்கு 240 வோல்டேஜ் 10 வேட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ளது. இலை மின் விளக்கு 10 மணித்தியாலங்கள் ஒளிருமாயின் அதில் நுகரப்படும் மின் சக்தியை ஜூலில் தருக. அப்ப ஜூலில் தருகின்ற E சமன் என்ன பிள்ளைகள்? பிடி. E சமன் பிடி. அப்ப இங்க வலு இலை மின் குமிழுக்கான வலு 60 வேட்ஸ். 60 வேட்ஸ் தர டைம் எத்தனை மணித்தியாலம்? 10 மணித்தியாலம்.
10 மணித்தியாலம் டபிள்யூகள் சக்தி ஜூல்ல தரணுமா இருந்தா 60 நிமிடம் தர 60 செகண்ட். தர 60 செகண்ட். அப்ப போட்டீங்கன்னா 1 சைபர் 2 சைபர் 3 சைபர் 4 சைபர் 4 சைபர் 6 6 36 36 6 இருக்குன்னு எவ்வளவு முடியும்? 3 மிச்சம் 3 6 18 3 21 216 இவ்வளவு ஜூல். சரியா பிள்ளைகள்? ரைட். கிலோ ஜூலை போட கிலோ ஜூல போட்டா 2160 கிலோ ஜூல் சக்தி. எல்இடி மின்விளக்கு 10 மணித்தியாலம் ஒளிருமாய் அதில் நுகரப்படும் மின் சக்தியை ஜூலில் தருக. அப்ப எல்இடி மின்விளக்கு E7PT எல்இடிக்கு 10 வேட்ஸ், அதுவும் 10 மணித்தியாலம் 60 தர 60. அப்ப பெருக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 4 சைபர் 6 6 36 ரைட். இவ்வளவு ஜூல். எவ்வளவு? 360 கிலோ ஜூல். 360 கிலோ ஜூல். 360 கிலோ ஜூல். ரைட். வீட்டு பயன்பாட்டுக்காக எல்இடியின் மின்விளக்கு அனுகூலமானது என்பதை மேற்குறித்த கணிப்பின் மூலம் காட்டு. எப்படி கொடுக்கணும்? என்ன கணிப்பு? இலை மின் விளக்கால் நுகரப்படும் மின் சக்தி 2160 கிலோ ஜூல் ஆகும். எல்இடி மின் விளக்கால் நுகரப்படும் மின் சக்தி 360 கிலோ ஜூல் ஆகும். எனவே சார் எனவே எல்இடி மின் விளக்கால் நுகரப்படும் மின் சக்தி மிக குறைவு. சார் ஓ சொல்லுங்க. இது வந்து வாட்ஸை வச்சும் குடிக்கலாதா? வேட்ஸ வச்சா? ஓ இல்ல இவன் தாரகன் என்ன சொல்றான் பாருங்க. முதலாவது சொல்லிய பாருங்க. இலை மின் விளக்குல நுகரப்பட்ட மின் சக்தி, எல்இடி மின் விளக்குல நுகரப்பட்ட மின் சக்தி ரெண்டையும் வீட்டு பயன்பாட்டில் எல்இடி மின் விளக்கு அனுகூலமான என்பதை மேற்குறிப்பிட்ட கணிப்பின் மூலம் காட்டு. கணிப்புண்டா யாரு? இந்த 2 கணிப்பு. அப்ப இவருக்கு அதிக அளவான சக்தி நுகரப்படுது, இவருக்கு குறைந்த சக்தி நுகரப்படுது. ஆனா 2 பேரும் ஒரே வெளிச்சம் தான், ஒரே பவர், ஒரே 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 வெளிச்சம். ஆனா இவரை அதிக அளவு மின் சக்தி நுகரப்படுது, இவர்ல குறைந்த அளவு மின் சக்தி நுகரப்படுது. அதை காட்டணும். அப்ப இலை மின் விளக்கை விட இலை மின் விளக்கு 2160 கிலோ ஜூல் நுகரப்படுகிறது. எல்இடி மின் விளக்கு 360 கிலோ ஜூல் மாத்திரமே நுகரப்படுகிறது. எனவே எல்இடி மின் விளக்கு மிக குறைவான மின் சக்தியை நுகர்கிறது அப்படின்னு போடும். சரியா பிள்ளைகள்? கலைங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. 4வது கேள்வி. மேற்குறித்த எல்இடி மின் விளக்கு நாள் ஒன்றுக்கு 10 மணித்தியாலம் வீதம் 30 நாட்கள் ஒளிர்ந்தது. 10 மணித்தியாலம் வீதம் 30 நாள் ஒளிர்ந்தது. இக்காலத்தின் போது மின் விளக்கு வழங்கப்படும் மின் சக்தியின் அளவை கிலோவாட் மணித்தியாலத்தில் தருக. ரைட். அப்ப இது எத்தனை நாள் ஒளிருதா? எல்இடி மின் விளக்கு 10 மணித்தியாலம் 30 நாள் ஒளிருது. அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப உங்களுக்கு ஒரு மின் சக்தி உங்களுக்கு தெரியும். எல்இடி மின் விளக்கால ஒரு நாளைக்கு நுகரப்படுற மின் சக்தி எவ்வளோ? 360,000 ஜூல். 360,000 ஜூல். 360,000 ஜூல். ரைட். 360,000 ஜூல் ஒரு நாளுக்கு. நாளொன்றுக்கு. ரைட். இப்படி போடுங்க. நாளொன்றுக்கு. பாட்டு தான் எல்லாம் எழுதுங்க. நாளொன்றுக்கு இவ்வளவு ஜூல். எனவே 30 நாட்களுக்கு 30 தர 360,000 ஜூல். பெருக்கினா உங்களுக்கு வரும் 4 சைபரோட சேர்த்து 5 சைபர். 5 சைபர் 3 6 18 கட்ட 1 மிச்சம் 3 9 1 10. இவ்வளவு ஜூல். கேள்வி என்ன பிள்ளைகள்? எதுல கொடுக்கணும் சொல்லுங்க. எதுல கொடுக்கணும்? கிலோவாட் ஹவர்ல. கிலோவாட்ஸ் மணித்தியாலத்துல கொடுக்கணும். அப்ப நாங்க ஏற்கனவே ஒரு கேள்வி செஞ்ச ஞாபகம் நீக்குதா? என்ன செஞ்சோம்? சக்திய கிலோவாட் மணித்தியாலத்துக்கு மாத்தனா என்ன செய்யணும்? 1000 பிரிக்கணும். அந்த இது 10 தர சாரி அந்த 3.6 தர 10 6 அடுக்கால 3.6 தர 10 6 இந்த ஜூலால பிரிக்கணும்.
ஏண்டா இவர் யாரை குறிக்குது? 3.6 தர 16 ஜூல் யாரை குறிக்குது? இவர் யாரை குறிக்குது? இவர் குறிக்கிறது 1 கிலோவாட்ஸ் மணித்தியால். அப்ப இவரால பிரிச்சா எத்தனை கிலோவாட் மணித்தியாலம்னு வரும்? அப்ப நாங்க இத எப்படி போடுவோம்? 108 5 கீழே ரைட் 3600 1000 இப்படி போடுங்க. லேஸ் 3600 1000 செய்யறதுக்கு லேஸ். இந்த 3 0 ஒட்டிங்க, இந்த 2 0 இந்த 2 0 ஒட்டிங்க. 108 36 108 36 பிரிச்சா எவ்வளவு பிள்ளை? 3 108 30 எவ்வளவு? 3 3 கிலோவாட் மணித்தியாலம். அந்த விளைஞ்ச செய்யற மெத்தட பாருங்க எப்படி செய்யறது. நாளொன்றுக்கு இவ்வளவு 360,000 ஜூல். 30 நாட்களுக்கு 30 இருக்குன்னா 108 2 0 3 0 ஜூல். ஆகவே கிலோவாட் மணித்தியாலத்துல இவ்வளவு சக்திய 3600 பிரிக்கணும். கவனம், இந்த சைபர் எல்லாம் கவனம். பிரிச்சா இவ்வளவு 3 கிலோவாட்ஸ். அடுத்த கேள்வி, ஓர் இலை மின் விளக்கு வழங்கப்படும் மின் சக்தியில் 40% வெப்பமாக விரயமாகின்றது. இதற்கேற்ப விளக்கின் திறன் யாது? எவ்வளவு திறன்? அப்ப இலை மின் விளக்குல எத்தனை? 40% வெப்பமா போனா மிச்சம் எவ்வளவு? இலை மின் விளக்கு என்ன சவுண்ட் வருமா? சவுண்ட் வராது. அப்ப அங்க வெளிச்சம் மட்டும் வரும். அப்ப மிச்சம் அப்ப 60% திறனா இருக்கும். 40% அதாவது வெப்பமா போனா மிச்சம் 60% திறன் கொண்டதாக இருக்கும். சொல்ல விளைஞ்சா பிள்ளை? சொல்ற விளைஞ்சா? ஓகே சார். இதுதான் ரைட், மிக முக்கியமான விஷயம். சரியா பிள்ளை? நாங்க 7வது கேள்விய நாங்க அழகா செஞ்சிருக்கிறோம். பிள்ளைகள் இந்த மாதிரி எப்படித்தான் Q = MC θ, E = PT சமன்பாடுகளை பாவிக்கிற மாதிரி தான் வரும். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. E = PT. சரி, உங்களுக்கு கிலோவாட் மணித்தியாலத்துல இருக்கிறானா? அப்ப நீங்க அழகா சக்தி வந்தா அந்த 3600 பிரிங்க. பிரிச்சு விட்டா கிலோவாட் மணித்தியாலம் வரும். சரியா பிள்ளைகள்? ரைட், உங்களுக்கு அழகா தெளிவா சொல்லி தந்தி. அப்ப 7வது வினாவும் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா முடிச்சு தந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? இனி 8வது 9வது வினாக்கள் தான் இருக்குது. ரைட் பிள்ளைகள், எல்லாரும் டயர்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க டயர்டோ இல்லையா, நான் டயர்ட். ரைட், ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க இந்த 8வது வினாவையும் 9வது வினாவையும் நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதோடு சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நாங்க பிளான் பண்ண மாதிரி 60 MCQ வல்லமையா வார 60 MCQ கேள்விகளை உங்களுக்கு அழகான முறையில நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் பிள்ளை. 60 MCQ கேள்விகள், வல்லமையா வார கேள்விகள். ரைட், ஓ கண்டினியூவா போ, எக்ஸாம் மட்டுக்கு போ. சரி, ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்க மற்றொரு சந்தர்ப்பத்தில் கிளாஸ் எப்படி சார்? இன்றைக்கு இல்ல பிள்ளை, இன்றைக்கு இல்ல. ரைட், மற்றொரு சந்தர்ப்பத்துல நாங்க படிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எது சரி டவுட்டில் இருந்தால் நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே.